வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச AEWவோட கொலிஷன் ஷோவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த ஷோவோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5. அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் அந்த ஷோவோட லைவ் வந்து பார்க்கல அண்ட் ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அதை தான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஹைலைட்ஸே மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து உடம்பு சரியில்லாதனால மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 11:30 தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வீடியோ மேக் பண்ணுறதுலேயே இந்த ஷோ முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்பா. கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கோங்க. நம்பர் 1 எதுனாலனா, நான் இது இந்த இயரில் ஒரு ஹைலைட்ஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஷெடியூல் படி போடணும்னு வச்சிருக்கேன். அண்ட் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் எடுத்த ஹங்கமன் ஆடம் பேஜுக்கும் டேனியல், அதாவது AEW மேனேஜர், என்னடா அடி அடிக்கிற சாமி. உண்மையிலங்க இந்த AEW கொலிஷன் சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் பெஸ்ட். இந்த 12 மேன் டாக் டீம் மேட்சை விட இந்த மேட்ச் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். இவங்க ரெண்டுத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் மிரட்டி விட்டாருங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் ரத்தம் வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்கு டேனியலுக்கு. அதே மீறி இந்த மேட்ச்சில் குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கடைசியில் அவர் வின் பண்ண வச்சிருவாங்க பார்த்தா, அந்த மேட்ச்சில் கடைசியில் தன்னோட ஃபினிஷர் போது ஒரு டேபிளில் போட்டார். அதே அவர் டாப் ரோப்லேருந்து அந்த தவும் போதெல்லாம் எப்போ டேபிள் அவர் நெஞ்சில் அடிக்கும். கடைசியில் ஹங்கமன் பேஜ் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு அண்ட் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மூவ்னால இந்த மேட்ச் வந்து ஹங்கமன் பேஜ் வின் பண்ணிடுவார். அடுத்து டோனி ஸ்டோம் வருவாங்க. அப்போ ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. டோனி ஸ்டோம் கிட்ட அவர் மேனேஜர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கண்டெல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, மரியாதை கூட சேலஞ்ச் பண்ண போகிறீங்க, அதோட உங்களுக்கு இப்போ என்ன ஃபீலாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது டோனி ஸ்டோம் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை எதிர்பார்க்கல, நான் எப்படியோ சுற்றி வளைச்சி கடைசியில் இந்த இதுக்குள்ளே வந்துட்டேன், இந்த மேட்சுக்குள்ளே வந்துட்டேன், என் ட்ரீம் வந்து கம் டு த எண்டு, அதாவது முடிய போகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், திருப்பி அந்த டைட்டில் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் ட்ரீம் வந்து முடியும், கண்டிப்பாக அது டைட்டிலோட முடியுமா இல்லை டைட்டில் இல்லாமல் முடியுமான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மரியாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு திருப்பி அகைன் சாம்பியன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2024 அண்ட் டிசம்பர் மந்த்லாம் நினைக்கிறேன். திருப்பி வந்து தோப்பாங்களான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை வாய்ப்பு கம்மி தான். அவங்களுக்கு ஒரு தரமான மேட்ச் இருக்குது அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 2 என்னென்னா, டீம் ஆடம் கோலுக்கும் ஷேன் டெய்லர்ஸ் ப்ரொமோஷனுக்கு ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு எப்போ தரமான மேட்ச்சுங்க. உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன் இந்த மேட்ச்சில் ஏதாவது உழப்பிடுவாங்கன்ட்டு. ஆனால் இந்த மேட்சோட எண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு. மேட்ச் வயசில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஷார்ட் டைமில் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த மேட்சோட டியூரேஷன் ஒரு 7 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து முடிச்சாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 பேருமே சேர்ந்து தன்னோட ஒரே ஒரு டாக் ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்றாங்க. அந்த மேட்ச்சை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் கதையே இருக்குது. வெளியே இருந்து பிக் மேன் வந்து முறைச்சிக்கிட்டே இருப்பார். யாராவது பிக் மேன் தான் சொல்லுவாங்க கமெண்டேட்டபிள், எனக்கு வந்து தெரியல. ஆனால் அந்த மாதிரி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கோலோட டீமே டெஸ்ட்ராய் பண்ணி விட்றாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான பொசிஷன். இவர் அடிக்க யாராக வருவான்னு பார்த்தா TNT சாம்பியன் டேனியல் வருவார். அண்ட் டேனியல் அவர் இருக்கிற உடம்புக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் என்ன அடிச்சு கவுத்திடுவார். அண்ட் அப்படியும் கவுத்த முடியல, அவர் எந்திரிச்சு டேனியலை தூக்கி வீசிடுவார். கடைசியில் இங்கே ரிங்கில் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபினிஷர் மூவ் போட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையை சாச்சிருவாங்க. அவ்வளோதான். சாச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TNT சாம்பியனான டேனியல் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிறார் ஆடம் கோல் கிட்ட. அண்ட் ஆடம் கோல் இப்போதைக்கு அந்த டைட்டில் காமிச்சு நெக்ஸ்ட் அப்புறம் நானாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாரு. அண்ட் லிட்டரலி இவங்க ரெண்டுத்துக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா, ஏன்னா TNT சாம்பியன் இன்னும் வரைக்குமே தாங்கிக்கிட்டு இருக்க மனுஷன். அண்ட் ஆடம் கோல் கிட்ட தோப்பாரா ஜெயிப்பாரான்னு பார்த்துலாம். மர்டர் மிஷின் வர்சஸ் டாப் லைட்டுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் டாப் லைட்டோட ஹை ஃப்ளையிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் அந்த மேட்சோட எண்டிங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நடக்கல. அண்ட் மர்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க. அண்ட் முடிச்சு விட்டதுக்கு அப்புறமா தான் இருக்குது பஞ்சாயத்து. 2 பேருமே சேர்த்து முடிச்சு விட்ருவாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே மர்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சு. கடைசியில் அவங்க ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்சை முடிச்சு விட்றாங்க. அண்ட் இந்த சூப்பர் ஸ்டார் எனக்கு யாருன்னு தெரியல, நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கம்பளி பூச்சி யாருன்னு தெரியல, ஏதோ சொட்டு போட்டு வந்து இருக்கான். டாப் ஃப்ளைட்டை வந்து ஓவராலாக ஃப்ளைட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மொத்தமாக அதாவது ஃப்ளைட்டே டெஸ்ட்ராய் பண்ணும்போது மொத்தமாக எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்க. இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா மர்டர் மிஷின் அவங்க சைடு அவங்க பார்க்கல போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா இது ஒரு விஷயத்தில் தலையில்லை. இவங்க ரெண்டுத்துக்கான ஸ்டோரின்னு அடுத்த ஒரு AEW டைனமிக் சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 3 என்னன்னா, பேக் ஸ்டேஜில் கிறிஸ் ஜெரிக்கோட டீம் மொத்தம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு டெத் ரைடர்ஸ் கூட சேர்ந்தீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போதைக்கு சேர்ந்த எல்லாமே காரணம் ஆடம் கோப்லாண்டை பொழக்கிறதுக்கு தான், FTR ரேட்டட் FTR பொழக்கிறதுக்காக தான் சேர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் டேனியலுக்கு ஆடம் கோலும் பேசிக்கிருக்காங்க. இப்போதைக்கு ஆடம் கோலோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் டேனியல் தான் இருக்கும். அந்த TNT சாம்பியன் வந்து நான் வந்து மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். த அக்ளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் வந்து நான் வந்து இதோட இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன் அண்ட் எரினால இருக்க ஆடம், அதாவது AEWவோட கொலிஷன் சொல்லி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் 2 பேரும் வந்து மீட் பண்ணிட்டாங்க. இவர் 2த்துக்கான செக்மெண்ட்டை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு
பெரிய மனுஷர் வருவார். இவங்க 2 பேரும் பேசியே பிரிஞ்சிருவாங்க. மெயின் காரணமே நீ தான், நீ நானும் தனியாக இருந்தால் கரெக்டு, நீ நானும் ஒன்றா இருந்தால் மூஞ்ச உடச்சரு அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க 2 பேருமே. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வராது, யாரும் தெரியல, வயசான சூப்பர் ஸ்டார். சரி வந்து இவங்க 2 பேரும் ஒன்றாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி முடிவில் பார்த்தா பிளாட்டினம் அந்த பிளாட்டினம் வந்து அவர் வந்து சேர்ற ஐடியாவில் தான் இருக்காரு. ஆனால் இவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து பேசுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாக் டீம் சாம்பியனாக இருந்திருக்கீங்க, நீங்கள் ஒன்றா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்கிற தப்பு தான் அதெல்லாம் அப்படின்ட்டு அவன் தான் நம்ம டாக் டீமை பிரிக்க பார்க்குறான்னு சொல்லி ஹக் பண்ணுற மூமெண்ட்டில் டக்குன்னு அவர் சென்டர் ஃபிங்கரை காட்டிடுவார். அவர் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்டா, நான் இந்த இடத்த விட்டே போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் பிளாட்டினம் வந்து போயிடுவார். அண்ட் போனதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்னா, நான் இதுக்கப்புறம் இங்கே அவன் இருக்கிறதே இங்கே நல்லதே கிடையாது, அவன் இங்கே இல்லாமல் இருந்தால் நான் சிங்கிள் டிவிஷனில் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படி தான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ்ஸ்லாண்டு பேக் ஸ்டேஜில் பேசுகிறாரு. அதாவது ரிகோஷிட்டை பற்றி, ரிகோஷிட்டை பயந்து ஓடிட்டான், இதுக்கப்புறம் எப்போ அது வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அடுத்த வாரம் AEW டைனமிக் ஷோவில் எனக்கு தெரிஞ்சு ரிகோஷிட்டி வேறு பயன்படுத்த கூட வைப்பார்னு நினைக்கிறேன். நம்பர் 4னா டொமிரிசோ ஹிஷிக்கும் ரெயின் மேக்கருக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெயின் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜப்பான் சாம்பியன் அவர் இருக்கார். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதாவது டொமேஷோ ஹிஷிகோ அவருக்கு என்ன ஆகும்னா காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜூராக இருக்கும். அந்த இன்ஜூர்லேயே தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதவே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு இந்த இன்ஜூரை காமிச்சாவே WWE சரி AEW சரி கண்டிப்பாக அவரை தோக்கடிக்க அதிக சான்ஸ், இந்த இன்ஜூர்னாலே தோற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மேக்கர் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாரு. அண்ட் கோடி ரோடோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டஸ்டின் ரோடு இன்றைக்கி வந்து மேட்ச் பண்ணுறாரு. அண்ட் டஸ்டின் ரோடோட எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இவரை இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன பொறுத்தளவுக்கு. அண்ட் உண்மையிலே பாருங்கள் AEW சுற்றி அந்த ரிங் சைடை பாருங்களேன், ஆள் அவ்வளவா இல்லை. இதனால் எல்லாமே காரணம் பாவம் தான், உண்மையிலேயே டோனி கான் உண்மையிலே பாவம் தாங்க. ஆனால் தரமான ஒரு மேட்ச் எல்லாம் கொடுக்குறாரு, ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் சேர மாட்டாங்க பாவம். ஆனால் இந்த மேட்ச்சில் டஸ்டின் ரோட் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் முடிச்சு விட்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா ஹார்ட்டுக்கும் எர்லி கேமரானுக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்ச் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா ஹார்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த டைமில் சேம் அதே மாதிரி தான் இந்த மேட்ச் நார்மல் உமன் டிவிஷன் மேட்ச் மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆகும்னா ஜூலியா ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்ருவாங்க. அண்ட் இந்த மேட்ச் முடிஞ்ச ஒரு இந்த ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் என்ன வரும்னு நினச்சேன். இவங்களுக்கு எதிராக யாரும் நிற்பாங்கன்ட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கல, க்ளீனாக நடந்து முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல். அண்ட் இந்த மேட்ச் வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் 3rd பிளேஸ் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 5 அந்த ஃபைனல் மெயின் இவெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. 12 மேன் டாக் டீம் மேட்ச். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா AEW ஃபேன்ஸுக்காக உருவாக்கப்பட்ட மேட்ச் தான். ஆனால் அவங்க வந்து ஒத்துழைக்கல இந்த மேட்ச்லையுமே. இந்த ஒரு AEW கொலிஷன் ஷோலையும் நீங்கள் வேணால் அந்த ரிங் சைடு பாருங்கள், 1-2 பேர் அதாவது அவ்வளோ கம்மியாக தான் இருப்பாங்க, ஒரு சைடு மட்டும் அமைச்சிருப்பாங்க பாவம் உண்மையிலே. ஆனால் இந்த மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் டீம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க 2 டீமே. கடைசியில் என்ன ஆகுனா ரேட்டட் FTRக்கும் டெத் ரைடர்ஸுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி அவங்க ரிங்ஸ் என்ட்ரன்ஸ் ஐடியா அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா மேலே பவர் சூப்ஸும் ஒரு பிள்ளைப்பூச்சி சிக்கிரும், மஞ்சள் கலர் பிள்ளைப்பூச்சி, அவ்வளோதான் முடிஞ்சு. அதாவது நான் என்ன நினச்சேன்னா எண்டிங் வந்து மிரட்டி விட்ருவாங்க நினச்சேன். ஆனால் எண்டிங் வந்து மோசங்க உண்மையிலே. இந்த பவர் ஆஃப் சூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைப்பூச்சியை ஒரே ஒரு அடியில் நசுக்கி இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க. அண்ட் எய்த்தாப்பில் இருக்க டீமில் ஏகப்பட்ட ஒரு பவரான சூப்பர் ஸ்டார், அவங்கள வச்சு எண்டிங் பண்ணிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இது மொக்க எண்டிங் என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து எண்டிங் சரியில்லை அவ்வளோதான். அண்ட் மித்த எல்லா செக்மெண்ட்டும் வேறு நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு செக்மெண்ட் தான் வந்து பேசினாங்க, மித்த எல்லா செக்மெண்ட்லேயும் அடி தட்டி தான். அண்ட் பிக் மேன் வந்து இன்றைக்கி வந்து வந்திருந்தாரு வேறு லெவலாக. டஸ்டின் ரோட மேட்ச் எல்லாமே ஓவரால் வேறு லெவலுங்க. முக்கியமாக ஹங்கமன் அடாம்பேஜுக்கும் அதுக்கப்புறம் டேனியல் மேனேஜருக்கும் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள மேட்ச். அந்த மேட்சை மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ரத்த கலவையோடு இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you next week. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.